நம்முடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி காஷ்மீரத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற படுகொலைகளை கண்டித்து போராட்டம் நடத்தினோம். ஈராக்கிலே படுகொலை செய்யப்படுகிற முஸ்லிம்களுக்காக போராடினோம். ஆப்கானிஸ்தானத்திலே குத்தி கொல்லப்படுகிற ஏவுகணை தாக்குதல்களிலே அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற ஆப்கான் முஸ்லிம்களுக்காக நாம் குரல் கொடுத்தோம். ஒரிசாவிலே பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காய் நாம் எல்லா விதமான உதவிகளையும் செய்தோம். பலஸ்தீனத்திலே இஸ்ரேலிய தாக்குதல்களிலே செத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய இந்த சொந்தங்களுக்காய் நாம் குரல் கொடுத்தோம். ரஷ்யாவுடைய செசன்னியாவிலே தாக்கப்படுகிற முஸ்லிம்களுக்காய் நாம் குரல் கொடுத்தோம். எல்லா தரப்பு முஸ்லிம்களையும் எல்லா தரப்பு மக்களையும் இணைத்துக் கொண்டு போராடுகின்ற ஒரு அமைப்பாய் இன்றைக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே போராடி கொண்டிருக்கிறது. நீங்கள் காட்டுங்கள் எனக்கு ஒரு நல்ல அரசியல் கட்சி, நீங்கள் காட்டுங்கள் எனக்கு ஒரு நல்ல அரசியல் கட்சி. இதை விட ஒரு சிறந்த அரசியல் கட்சியை நீங்கள் காட்டினால் நாளை நான் அந்த கட்சிகளை சேர்ந்து விடுவேன். சகோதரர்களே, நீங்கள் காட்ட முடியாது. அவ்வளவு மோசமாக தமிழ்நாட்டிலே அரசியல் கட்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இன்னைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய டாக்டர் கலைஞருடைய மனைவி, இரண்டாவது மனைவி ராஜாத்தி அம்மாள், வோல்டாஸ் நிறுவனம் சென்னையில ரத்தன் டாட்டாவுக்கு சொந்தமான வோல்டாஸ் நிறுவனம், அதனுடைய இடம் ஒரு அப்பாவி ஒரு தனி மனிதனுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்தை கருணாநிதியுடைய மனைவி ராஜாத்தி அம்மாள் தன்னுடைய PA சரவணனை வைத்து அந்த இடம் ரத்தன் டாட்டாவுக்கு தேவை. உடனே நிலத்து ஓனர் மிரட்டப்படுகிறார். 250 கோடி ரூபாய் பெருமானமுள்ள அந்த இடத்தை 25 கோடி கொடுத்து மிரட்டி கையெழுத்து வாங்கி சரவணன் பேர்ல ஆக்கிடுறாங்க. 250 கோடி ரூபாய் அந்த விஷயத்துல கருணாநிதியுடைய மனைவி சம்பாதித்திருக்கிறார். விருகம்பாக்கம், இதோ நம்முடைய பொதுச் செயலாளர் வக்குப் வாரியத்துடைய தலைவராக இருக்கிற போது சென்னையில விருகம்பாக்கத்துல 3 ஏக்கர் முஸ்லிம்களுடைய வக்குப்பு செய்யப்பட்ட இடம், முஸ்லிம்களுடைய இடம், அது ஒரு குளம். அந்த இடத்தை கருணாநிதியுடைய மனைவி ராஜாத்தி அம்மாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நெடுமாறனோடு கூட்டணி சேர்ந்து அபகரித்து விட்டார். முஸ்லிம்களுடைய 3 ஏக்கர் இடம் 300 கோடி ரூபாய்க்கு சொத்து. அந்த விருகம்பாக்கத்தில் அப்படிப்பட்ட சம்பவம் நடந்து முஸ்லிம்களுடைய இடத்தை கருணாநிதியோட பொண்டாட்டி ஆக்கிரமித்து விட்டார் என்று சொல்லி ஒரு பொதுக்கூட்டத்திற்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஏற்பாடு செய்தது. அதன் பிறகு நம்முடைய பொதுச் செயலாளருடைய பெரும் முயற்சியால் அன்றைக்கு ஆளுங்கட்சி அவர்களுடைய அந்த மிரட்டல் உரட்டல்களை எல்லாம் தாண்டி அங்கே கொண்டு போய் ஒரு போர்டு வைத்தார். இந்த இடம் வக்குப்புக்கு சொந்தமானது என்று சொல்லி நம்முடைய பொதுச் செயலாளர் ஒரு போர்டு வைத்தார். இரவோடு இரவாக அந்த போர்டை அப்புறப்படுத்தியது இந்த ஆளுங்கட்சி தரப்பார் ராஜாத்தி அம்மாள், கருணாநிதியுடைய 2வது பொண்டாட்டி. நான் கேட்கிறேன், இது எவ்வளவு பெரிய அநீதி! இஸ்லாமிய சமுதாயம் உங்களை சிறுபான்மை சமுதாயத்தினுடைய பாதுகாவலர் என்று சொல்லி கருணாநிதியை நம்பி நின்றோமே, ஒன்றுமே செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டோம். இப்பொழுது அந்த இடத்தை 40 கோடி ரூபாய்க்கு இன்னொருத்தருக்கு விற்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விசாரித்து பார்த்தால் வக்குப் போர்டு கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. திராணியத்தவர்கள் வக்குப் போர்டு போரில் பதவியை அனுபவித்துக் கொண்டு, அந்த போர்வையில பதவியை அனுபவித்துக் கொண்டு, உல்லாசங்களை அனுபவித்துக் கொண்டு வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அதற்காக போராடுகிறது. தமிழ்நாட்டில் 75% வக்குப்பு சொத்துக்கள் கருணாநிதி அபகரித்து வைத்திருக்கிறார். கருணாநிதியுடைய கட்சிக்காரங்க கையில் இருக்கு. அருப்புக்கோட்டையில பஸ் ஸ்டாண்ட் நம்மளது, 100க்கும் மேற்பட்ட கடைகள் நம்மளது. ஆனா எதுவுமே நம்ம கையில் இல்லை. யார் கையில் இருக்கு? அபகரிக்கப்பட்டிருக்கு. பொள்ளாச்சியில நம்முடைய இடம் அந்நியர்கள் கையிலே அபகரிக்கப்பட்டிருக்கிறது. கோவையில பல இடங்களிலே வக்குப்பு போர்டுடைய இடத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குடும்பம் இன்றைக்கு அபகரித்து வைத்திருக்கிறது என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சகோதரர்களே, நாம் எப்படி இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இவர்கள் நன்மை செய்வார்கள் என்று எப்படி நம்ப முடியும்? சிந்தித்து பாருங்கள். இவைகளிலே இருந்து தீர்வு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம் சமுதாயம் ஒருமித்த குரலோடு வருகின்ற தேர்தலிலே சரியான ஒரு பதிலடியை, யார் வர வேண்டும் என்பது முக்கியமல்ல, யார் இருக்கக்கூடாது என்று தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக முஸ்லிம்கள் மாற வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு நீதி கிடைக்குமே தவிர
மாற்றுவது முகாந்தரம் இல்லை சகோதரர்களே. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி என்ன? வீடற்றவர்களுக்கு அனைவருக்கும் வீடு, வீடு இல்லாத எல்லாருக்கும் வீடு கொடுப்போம் சொன்னாங்களா இல்லையா? கடைசியில யாருக்கு தெரியுமா கொடுத்தாங்க? சினிமா டெக்னீசியன்களுக்கு வீடு கொடுத்தாங்களா இல்லையா? சினிமா டெக்னீசியனுக்கு வீடு ரொம்ப தேவையா? நாட்டு மக்கள் நடுத்தருவில சினிமா டெக்னீசியனுக்கு வீடு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. சிந்தித்து பாருங்கள். இந்திய தேசத்துடைய வரிப்பணம் பட்டவர்த்தனமாக அநியாயமாக எல்லோருக்கும் கொடு. ராம்விலாஸ் பாஸ்வான் சொல்றாரு நம்முடைய மாநிலத்தில் அடுத்தது முதலமைச்சராக ஒரு முஸ்லிம் வர வேண்டும், இல்லை என்றால் துணை முதலமைச்சராகவாது ஒரு முஸ்லிம் இருக்கணும்னு சொல்றார். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு நாளாவது டாக்டர் கலைஞர் அப்படி சொல்லி இருப்பாரா? துணை முதலமைச்சராக ஒரு முஸ்லிமை நான் அமர வைக்கிறேன் என்று சொல்லி இருப்பாரா? 19 பிரதமர்கள் இந்த தேசத்திலே வந்து விட்டார்கள், ஒருவராவது முஸ்லிமாக இருந்திருப்பாரா? இந்த இந்திய தேசத்திலே 19 பேர் இருந்தார்களே, அந்த 19 பேரில் ஒருவர் கூட முஸ்லிம் கிடையாது சகோதரர்களே. இன்று வரை அந்த நிலைமை கிடையாது. இந்திய ஜனாதிபதிகள் 15 பேரில் 4 பேர் முஸ்லிம்கள் இருந்தார்கள். 62 67 காலங்களிலே ஜாகிர் ஹுசேன் இருந்திருக்கிறார். அது மாதிரி ஜஸ்டிஸ் முகமது ஹிதாயத்துல்லா ஒரு மாசம் இருந்தார். பக்ருதீன் அலி அகமது 74 இருந்து 77 வரை இருந்தார். டாக்டர் அப்துல் கலாம் 2007 வரை. பார்க்கிறோம் இன்னைக்கு நிலைமைய. ஒரு இடத்துல கூட பிரதமர் கிடையாது. துணை ஜனாதிபதி 13 பேரில் 79 இருந்து 84 வரைக்கும் ஹிதாயத்துல்லா இருந்திருக்காரு. இன்னைக்கு அமீத் அன்சாரியை பார்க்கிறோம். உயர்ந்த பதவிகளிலே முஸ்லிம்கள் நிராகரிக்கப்படுவதை பார்க்கிறோம். 19 பிரதமர்ல ஒரே ஒருத்தர் கூட முஸ்லிமா வந்திருந்தா நம்முடைய உள்ளம் அதையெல்லாம் தாங்கிக் கொள்கிற வலிமை இருந்திருக்கும். ஆனால் நம்மை இவர்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. 33 கேபினட் அமைச்சர்களில் 2 பேர் தான் முஸ்லிம் சகோதரர்கள். ஒன்று குலாம் நபி ஆசாத், ஒன்று ஃபரூக் அப்துல்லா. 33 பேர் இருக்காங்க. இன்னைக்கு 3 பேர். இப்ப புதிய மந்திரி சபையில அதை 3 ஆக்கி இருக்காங்க. 43 இணை அமைச்சர்களில் ஒரே ஒருவர் மட்டும்தான் முஸ்லிம், அது அகமது. கேரளாவில் உள்ள அகமது. தமிழகத்தில் கேபினட் அமைச்சர் 4 பேர் இருக்காங்க. துணை அமைச்சர்கள் இணை அமைச்சர்கள் ஒரு முஸ்லிம் கூட கிடையாது சகோதரர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேபினட் அந்தஸ்து உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களில் ஒருவர் கூட முஸ்லிம்கள் கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு கேபினட் அந்தஸ்துல உள்ள தயாநிதி மாறன் ஜவுளித்துறை, கருணாநிதியுடைய மகன் அழகிரி ரசாயனம் உரம் அந்த துறையை கையில் வச்சிருக்கிறாரு. ராசாவுக்கு துணை தொடர்பு துறையை கொடுத்தார்கள். அதே போல வாசன் கப்பல் துறை. ஏன் சிறுபான்மை இனத்தை காப்பாற்றுகின்ற தலைவர் என்று சொல்லக்கூடிய டாக்டர் கலைஞர் ஏன் ஒரு முஸ்லிமை மத்திய இணையமைச்சராக அமர்த்தவில்லை? இவ்வளவு பெரிய வஞ்சனை. எத்தனை ஆண்டு காலம் இந்த முஸ்லிம் சமுதாயம் உங்களுக்காய் ஓடாய் தேர்ந்து உழைத்தது. திமுக காரர்கள் இதை சிந்திப்பார்களா? திமுகவை ஆதரிக்கக்கூடிய மக்கள் மனசாட்சியோடு அதை நினைத்து பார்ப்பார்களா? அதே மாதிரி துணை அமைச்சர் நெப்போலியன் சமூக நீதி ஜெகத் ரட்சகன் எப்ப வந்தார் திமுகவுக்கு? ஜெகத் ரட்சகன், தகவல் ஒலிபரப்பு, பழனி மாணிக்கம், நிதி, காந்தி செல்வன், சுகாதாரம், குடும்ப நலன். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இந்த பட்டியலிலே ஒரு முஸ்லிம் இல்லை? ஹாரூன், நமது ஹாரூன் மத்திய அமைச்சரா இருக்காரா? காங்கிரஸ் அந்த பதவியை அவருக்கு கொடுக்குமா? அப்துல் ரஹ்மான் இருந்தார். அப்துல் ரஹ்மான் அந்துலே இன்னைக்கு எங்க இருக்காருன்னு தெரியல. அப்துல் ரஹ்மான் அந்துலே ஹேமந்த் கர்கரே படுகொலையில சந்தேகம் இருக்கிறது என்று பாராளுமன்றத்தை கலக்கிய கதாநாயகன் அப்துல் ரஹ்மானை காங்கிரஸ் இன்றைக்கு வெளியேற்றிய நிலைமைகளை நாம் வைத்திருக்கிறோம் சகோதரர்களே. 1951 முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றத்திலிருந்து பறிக்கப்பட்டது. இருந்த இடஒதுக்கீடை பிரிட்டிஷ்காரன் தந்த மத்திய அளவிலான இடஒதுக்கீடை இந்த காங்கிரஸ் அரசு தூக்கி அடித்தது. நம்ம 2010 முதல் அமைச்சர்கள் மாநாட்டில் பிரதமர் உரையின் போது மும்பை விமானத்தில் முஸ்லிம் தம்பதிகள் அவமானப்படுத்தப்பட்டார்கள். இந்த பிரதமர் இருக்கிற நேரத்திலே தான் ஒரு முஸ்லிம் தம்பதி அமெரிக்காவுடைய விமானத்திலே
தரையிறக்கப்பட்டு அவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார்கள். அப்துல் கலாம் அவமானப்படுத்தப்பட்டார். இந்த தேசத்திலே, இப்படிப்பட்ட தேசத்திலே தான் கலைஞர் வாழ்க, சோனியா வாழ்க, அவன் வாழ்க, இவன் வாழ்க என்று முஸ்லிம்களான நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இனி ஒரு சுதந்திரம் வேண்டும். சகோதரர், கிடைத்த சுதந்திரத்தை இன்றைக்கு தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை நீடிக்க கூடாது. மதுவால் இந்த தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மதுவை நம்முடைய வீட்டிலே கொண்டு வந்து வைக்கக்கூடிய முயற்சியை டாக்டர் கலைஞர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு எதிராக போராட வேண்டிய முஸ்லிம் சமுதாயம் உறங்க முடியாது. அதற்காக நாம் போராடித்தான் தீர வேண்டும். நாடெங்கும் போராட்டம். மனிதநேய மக்கள் கட்சி மதுவுக்கு எதிராக மாநாடுகளை போட்டு சுற்றி காட்டினார்கள். சகோதரர்களே, 5 பள்ளிக்கூடங்கள் உள்ள மார்க்கெட் பகுதியில மதுக்கடை அப்படி கொடுப்பதற்கு கலால்துறை அனுமதி கொடுக்க முடியாது. சட்டத்துக்கு புறம்பாக அனுமதி கொடுக்கப்பட்டது. சகோதரர்களே, கலைஞர் சொல்லுகிறார், நான் அண்ணாவின் அன்பு தம்பி, தந்தை பெரியாரின் வழிவந்தவன், திருக்குறள் தான் எனக்கு வேத புத்தகம் என்று சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், தந்தை பெரியார் கள்ளுக்கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரா? எவ்வளவு கண்ணியமானவர் பெரியார். கள்ளுக்கடைக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர் தந்தை பெரியார். பேரறிஞர் அண்ணா கள்ளுக்கடைக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர். அதே போல திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் 1330 பாடல்கள் போய் கன்னியாகுமரி கடல்ல விட்டுட்டார். இப்ப எங்க இருக்கார் வள்ளுவர்? கடைசி கொடியில் இருக்கார். அதுக்கப்புறம் தமிழ்நாடு கிடையாது. கடைசி கொடியில கடல் தண்ணீரை கொண்டு போய் விட்டு விட்டார். இப்பொழுது வள்ளுவனும் தண்ணீரே, தமிழ் மக்களும் தண்ணீரே. வாழ்க தலைவா, நீ வாழ்க. எப்படி திமுகவில் நீங்க இருக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். நீங்கள் மனிதநேய மக்கள் கட்சியில இணையுங்கள். இந்த தேசம் சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்றால், ஊழலற்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு குடும்ப ஆட்சியை இந்த தேசத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்று சொன்னால், தயவு செய்து நீங்கள் மனிதநேய மக்கள் கட்சியில இணைந்து கொள்ளுங்கள். இந்த ராமநாதபுரத்தில் யாருக்கு சீட் கொடுத்தாங்க? திமுகவுடைய அடிப்படை தொண்டனுக்கா? கோடம்பாக்கத்துல சினிமாவில நமீதாவோடு கூத்தாடிய ஒரு கூத்தாடிக்கு சீட்டு கொடுத்தார்கள். ரித்தீஷ். எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் சினிமா நடிகர்களை கூத்தாடி என்றுதான் சொல்லுவோம். எத்தனை ஆண்டு காலம் அவர் திமுகவிலே இருந்தவர்? நேற்று கட்சியில சேர்ந்து இன்னைக்கு சீட்டு கொடுத்தாங்களா இல்லையா? திமுக காரங்கள் எல்லாம் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது மரியாதை இருக்கா உங்க கட்சியில? நேற்று வந்தவனுக்கு சீட்டு 25 வருஷம் 30 வருஷம் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் மார்க்கத்தை நான் திமுக என்று சொன்னேன். எம்ஏ காதல் இருக்காருங்க, சீட்டு கொடுத்தீங்களா? போத்தாயிட்டார். இருந்தார்ல, இருக்கிற போது நீங்கள் கொடுத்தீர்களா? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. இங்கே திமுகவிலே யாருக்கும் மரியாதை கிடையாது. பணம் உள்ளவனுக்கு தான் அங்கே மரியாதை. பணம் பேசுகிறது. 1000 2000 ரூபாய் கொடுத்து வாக்காளர்களை விபச்சாரிக்கு காசு கொடுத்து பணிய வைப்பதை போல காசு கொடுத்து வாக்காளர்களுக்கு காசு கொடுத்து கடந்த தேர்தலிலே வெற்றி பெற்றார்கள். சகோதரர்களே, இந்த ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்திருக்கிற பாவி கருணாநிதி காசு கொடுத்து ஜெயிக்க வைக்கக்கூடிய கலையை இந்த நாட்டுக்கு கற்றுக் கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் தான். தமிழ்நாட்டில் ஊழலுக்காக ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டது. சர்க்காரியா கமிஷன் போராளி நம்ம டாக்டர் கலைஞர் தான். கப்பல் பேரா ஊழல், பூச்சி மருந்து பேரா ஊழல் எல்லாம் டாக்டர் கலைஞர் தான். இன்னைக்கு பார்க்கிறோம், அடுக்கடுக்கான ஊழல்களிலே அவருடைய அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். கருணாநிதி அரிசி டிவி கொடுத்தா கருணாநிதி டிவி, அப்புறம் சாராயம் கொடுத்தா கருணாநிதி சாராய கடைன்னு போடுவீங்களா? அது மட்டும் போட மாட்டோம். ரொம்ப வியாக்கியானம் எப்படி ஆக்கிட்டாங்கன்னு பாருங்க. கேரளாவில் போனா எல்லா லாட்ஜிலையும் கலைஞர் டிவி. ஏன் இங்க வாங்கி அங்க 1000 ரூபாய்க்கு வித்துறாங்க. ரொம்ப சௌரியமா போச்சு இப்ப மலையாளிகள். இந்த அளவுக்கு ஒரு அநாகரிகமான இந்த ஆட்சியை தமிழகத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. சகோதரர்களே, நல்லது செய்யும் போது நல்லது செஞ்சாங்கன்னு நம்ம பாராட்டணும். இடஒதுக்கீடு தந்த போது நன்றியை பிரகடனப்படுத்த தவறவில்லை நாங்கள். ஆனால் தவறு செய்தால் அதை தவறு என்று சுட்டிக்காட்டுகின்ற பக்குவம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தில் கொண்டு, அது யாராக இருந்தாலும் சரி, மத்திய மாநில அரசுகளால் இந்திய தேசத்தின் மக்கள் சுரண்டப்படுவதை ஒரு
நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக முஸ்லிம்கள் சிறுபான்மை மக்களுடைய ஆதரவோடு ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற கொள்ளைக்காரர்களுடைய தலைவராக டாக்டர் கலைஞர் மாறி இருக்கிறார். இந்த நிலையை அப்புறப்படுத்த வேண்டுமாய் நான் உங்களிடத்திலே கோரிக்கை வைத்தவனாக, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தேசத்திலே அமைதி வேண்டும், நாட்டிலே நல்லாட்சி வேண்டும். நாடு முழுவதும் கொல்லப்பட்டிருக்கின்ற முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் முஸ்லிம்களிடத்திலே ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் வைத்து விடைபெறுகிறேன். அன்புக்குரிய என்னுடைய சகோதரர்களே, காஷ்மீரிலே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக 10 வயதிலிருந்து 18 வயது வரை உள்ள இளைஞர்கள் குறிவைத்து என்கவுண்டர் என்கிற பெயரிலே சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். 13 வயது காஷ்மீர் கன்னி முஸ்லிம் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் இந்திய தேசத்துடைய ராணுவங்களால். இது தடுத்து நிறுத்தப்படுவதற்கு நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், ஒரு துவாவை நீங்கள் அவர்களுக்காக செய்ய வேண்டும் சகோதரர்களே. உங்களுடைய தொழுகையில காஷ்மீரத்து நம்முடைய சகோதரர்களுக்காக துவா செய்யுங்கள் சகோதரர்களே. ஈராக்கிலே பன்னாட்டு படைகளால் படுகொலை செய்யப்படுகிற அந்த ஜிகாது முஸ்லிம்களுக்காக ஒரு துவா நீங்கள் தயவு செய்து செய்யுங்கள். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் அவர்கள் முறையிடுவார்கள். எங்களுக்காக யாருமே துவா செய்யலன்னு சொல்லக்கூடாது. ஆப்கானிஸ்தானத்திலே அமெரிக்க ஏகாதிபத்திய படைகளுக்கு எதிராக AK-47களை தங்களுடைய உடல்களிலே சுமந்து போராடி கொண்டிருக்கிற பெண்கள் சமுதாயம், அவர்களுக்காக அவருடைய கரங்கள் வலுப்படுவதற்காக அமெரிக்காவுடைய பன்னாட்டு படைகள் தோல்வியை அனுபவிப்பதற்காக ஒரே ஒரு துவாவை உங்கள் வாழ்நாளில் அந்த மக்களுக்காக செய்யுங்கள் சகோதரர்களே. செச்சன்யாவிலே போராடி கொண்டிருக்கின்ற நம்முடைய முஸ்லிம்களுக்காக சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக சோவியத் ரஷ்யாவுடைய வரைபடத்திலே ஒரு முஸ்லிம் தேசம் செச்சன்யா, அந்த தேசத்திற்காக அந்த முஸ்லிம்களுக்காக ஒரே ஒரு துவா நீங்கள் செய்ய வேண்டும் சகோதரர்களே. பலஸ்தீனத்திலே ஆண்டாண்டு காலம் நம்முடைய நிலப்பரப்பை ஆக்கிரமித்துக் கொண்டு பச்சிளம் குழந்தைகளை கொன்று கொண்டிருக்கின்ற அந்த யூத ஏகாதிபத்தியம், அந்த இஸ்ரேலுடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக ஒரே ஒரு துவாவை அந்த மக்களுக்காக நீங்கள் செய்யுங்கள் சகோதரர்களே. லெபனானிலே, சிரியாவிலே, சுடானிலே, இந்த உலகத்துடைய பல்முனைகளிலே அல்லாஹ் அவருடைய இந்த மார்க்கம் நிலைநாட்டப்படுவதற்காக போராடி கொண்டிருக்கின்ற அந்த போராளிகளுக்காக இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 26 கோடி முஸ்லிம்கள் ஒரே ஒரு துவா நம்முடைய சகோதரர்களுக்காக செய்யுங்கள் சகோதரர்களே. வேற ஒண்ணு நம்ம செய்ய முடியாது. இந்திய ஜனநாயக தேசத்திலே பிறந்து விட்டோம். காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை குண்டுகளை வைத்துக் கொண்டு முஸ்லிம்கள் மீது பழியை போட்டு 40 விழுக்காட்டு முஸ்லிம்கள் சிறையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூர் சிறைச்சாலை உட்பட அவர்களுக்காக ஒரே ஒரு துவா. நாசர் மதனி பெங்களூர் சிறையில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கார். நாசர் மதனி எந்த தவறும் செய்யவில்லை. அரசாங்கம் சொல்லுகிற ஒரே ஒரு காரணம், ஒரு அக்யூஸ்ட், ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவர் நாசர் மதனி அவருடைய பெயரை உச்சரித்திருக்கிறார். அதற்காக ஒரு கால் RSS பயங்கரவாதிகளுடைய குண்டுவெடிப்பிலே இழந்து நிற்கின்ற நாசர் மதனி ஒரு நீரிழிவு நோயாளி, ஒரு இரத்த கதிப்பு நோயாளி. அந்த நோயாளிக்காக அவர் வெளியே வந்து கொஞ்ச நாளிலே கோயம்புத்தூர் சிறையிலே 13 ஆண்டு காலம் மருத்துவ வசதி கூட இல்லாமல், ஒரு ஜாமீன் கூட கொடுக்காமல் 13 ஆண்டு காலம் நாசர் மதனி சிறையிலே இருந்தார். வீட்டுக்கு வந்து மனைவியையும் தன்னுடைய குழந்தைகளையும் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து ஆசை தீர்வதற்குள்ளாக அந்த சகோதரன் பெங்களூரிலே சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றான். அவருடைய மறுமை வாழ்வுக்காய் இனி இன்மை வாழ்வதற்கு சொல்ல முடியாது. ஏன், அவர் இந்தியாவிலே கலிமா சொன்ன ஒரு முஸ்லிம். அதனால் ரொம்ப கஷ்டம் இனி அவர் வாழ்வது. அதனால் அவருடைய மறுமை வாழ்வு வெற்றி பெறுவதற்காக, இந்த கொடுமைகளை தாங்கிக் கொள்வதற்காக ஒரே ஒரு துவா நாசர் மதனிக்காக நீங்கள் செய்யுங்கள். இதோ 13 ஆண்டு காலம் எந்த தவறும் செய்யாத குளங்குடி அணிபண்ணன் அவர்கள் 13 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய சிறைகளிலே எந்த தவறும் செய்யாமல் வாடினார். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தொடர் போராட்டம், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, நீதிமன்றம் அவர் குற்றவாளி அல்ல என்று சொல்லி
கருப்பு முடியோடு போன அணிவண்ணனை நான் 93 பார்த்தேன். ஒரு கட்டுமஸ்தான ஒரு இளைஞன் இன்றைக்கு இதோ வயதாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இந்திய தேசத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் உழைத்தால் இப்படித்தான் இந்த ஆட்சியாளர்கள் நமக்கு தண்டனை தருவார்களோ என்று எண்ணும் அளவுக்கு அவர்களுக்கால் நீங்கள் துவா செய்யுங்கள் சகோதரர்களே. அந்த துவா தான் நமக்கு முக்கியம். இந்த சகோதர வாஞ்சை, இந்த சகோதரத்துவம் உலகம் உள்ளளவும் நாம் உயிர் உள்ளளவும் நீடிக்க வேண்டும். நம்முடைய தலைமை எடுக்கக்கூடிய முடிவிலே மாற்று கருத்து கொள்ளாமல், நீ அந்த இயக்கம், நான் இந்த இயக்கம், நான் அந்த ஜமாத்து, நீ இந்த ஜமாத்து என்று சொல்லாமல் ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடியுங்கள். இந்தியாவில் ஒரு தலைமையை பின்பற்றி சூடுகைப்போம். பாராளுமன்ற சட்டமன்றங்களிலே முஸ்லிம்களுடைய குரல் இன்ஷா அல்லாஹ் எதிரொலிக்கும், பரப்புரை சூடுகைக்கும் என்று என் கருத்துக்கு உயிர் விட்டவனாய் வழிவிட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்திய தேசத்தில் முஸ்லீமாக பிறந்த ஒரே காரணத்திற்காக கருணாநிதி அரசால் கைது செய்யப்பட்டு தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை சிறையில் கழித்த சகோதரரும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் முதல் தலைவருமான அருமை அண்ணன் குணமுடி ஹனீஃபா அவர்கள் அளவற்ற அல்லாடனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். இங்கே நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தினுடைய தலைவர் தம்பி சீனி முகமது உள்ளிட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் மற்றும் எனக்கு முன்பு உரையாற்றிய தம்பி கோவை செய்யது, நிறைவுரையாற்ற இருக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் எஸ் ஐதரவி அவர்களுக்கும், இதை ஜமாத்தார்களுக்கும், சகோதர சமூகத்தவர்களுக்கும், எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய உறவினர்களுக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதுமாக. அருமை சகோதரர்களே, 1995ஆம் ஆண்டு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை விரிவுபடுத்தி தமிழகத்திலே நடந்த அநியாயங்கள், அடக்குமுறைகளை எல்லாம் ஜனநாயக முறையில் இதுவரை தடுத்து வந்திருக்கின்றோம். இதுவரை 100க்கு 100 ஆம்புலன்ஸ் வழங்கப்பட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் பயன்பெறக்கூடிய அளவிற்கு அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் சிறை வாழ்க்கை பற்றி, சிறையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் பல மணி நேரம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அருமை சோதர்களே, 1997ஆம் ஆண்டு 98ஆம் ஆண்டு 15/2/98 அன்று அனுமதக்குடியில் என்னுடைய மகள் திருமணம் நடந்து கொண்டிருந்த பொழுது நூற்றுக்கணக்கான காவல்துறையினை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். முன்னெச்சரிக்கை என்ற பெயரால் கைது செய்து தமிழகத்தில் நடந்த பல்வேறு வெடிகுண்டு வழக்குகளுக்கு எல்லாம் நான் தான் தூண்டுதலில் செய்தேன் என்ற பொய்யான வழக்கை கலைஞர் அரசின் மீது போட்டு 13 ஆண்டு காலம் சிறையில் அடைத்தார்கள். நான் சுருக்கமாக நேரடியாக வருகிற நேரங்களாக ஆரம்பித்தார். அந்த 13 ஆண்டு காலத்தில் 5 ஆண்டு காலம் சூரிய வெளிச்சமே இல்லாமல் 10க்கு 10 அறையில் அடைக்கப்பட்டிருந்தேன் மதுரை சிறையில். இது ஒரு பார்த்து. அதே போல 1999ஆம் ஆண்டு சிறிய ஒரு பிரச்சனை காரணம் காட்டி மதுரை, பாளையங்கோட்டை மத்திய சிறை இந்த இரண்டையும் தவிர மற்ற 6 மத்திய சிறைகளிலும் அடைக்கப்பட்டிருந்த நம்முடைய சமூக மக்களை நிறுவனப்படுத்தி 2 பேர் தங்கக்கூடிய அறையில் 4 பேர்களை அடைத்து 45 மாதம் கொடுமைப்படுத்தினார்கள். அருமை சகோதரர்களே, தமிழகத்தில் ஒருவருடைய மர்மஸ்தானத்தை இன்னொருவர் பார்த்துக் கொண்டுதான் தொழுக வேண்டும். அது யாருடைய ஆட்சியில் என்றால் இந்த கலைஞர் முதல்வராக இருந்த திமுக ஆட்சியில் தான் அருமை சகோதரர் நடந்தது. அதேபோல் நான் சிறைக்கு செல்கின்ற பொழுது நான் திராகாத்திரமாக இருந்தேன். அங்கே சூரிய வெளிச்சம் இல்லாமல் முறையான உணவு கொடுக்காத காரணத்தால் நடப்பதற்கே தடி மூன்றுகளோடு தான் நடக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருந்தது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜமாத்தார்கள் நீங்க உட்பட இறைவனம் கையேந்தி இறுதியாக இறைவன் நினைவுமளித்து நிரபராதி என்று எனக்கு விடுதலை கொடுத்திருக்கின்றான்.
ஆனால் 13 ஆண்டு காலம் நான் சிறையில் இருந்த பொழுது என்னை பார்ப்பதற்காக வாரந்தோறும் என் மனைவி அழைத்து கொண்டிருந்தார்கள். அருமை சகோதரர்களே, கணவர் உயிரோடு இருந்தும் விதவையாக இருந்தார்கள் என் மனைவி. நான் சிறைக்கு செல்கிற பொழுது என் மனைவிக்கு 32 வயது இருக்கும். இப்பொழுது அவர்களும் முதியோராகிவிட்டார்கள், நானும் முதியோராகிவிட்டேன். இந்த இளமை இந்த உலகில் கிடைக்காது. அதான் நாள் மறுமையில் அதற்கான நன்மை கிடைக்கும். அந்த நம்பிக்கையில் தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த எனக்கு ஏற்பட்ட அடக்குமுறை 99 சிறையில் சமூக மக்களுக்கு இந்த அரசாங்கத்தில் ஏற்பட்ட அடக்குமுறைகள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அரசியல் இயக்கம் மனித மக்கள் கட்சியை தொடங்கி அதனுடைய பணியில் அனைத்து சமூக மக்களும் பயன்பெறக்கூடிய அளவிற்கு நடந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு இடஒதுக்கீடு 3% தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் எப்படி பாடுபட்டது என்ற விவரம்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் மனித மக்கள் கட்சியை பொறுத்தவரை தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, தேவ சமூகமாக இருந்தாலும் சரி, தேவதர்ம சமூகமாக இருந்தாலும் சரி, நாடார் சமூகமாக இருந்தாலும் சரி, பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு அவர்கள் சமூக வாரியாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். கணக்கெடுப்பு நடத்தி அவர்கள் எண்ணிக்கைக்கேற்ப தனி இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சி வலியுறுத்தி வருகின்றது. முந்தாம் நாள் நேற்று கூட மீன்பிடிக்க சென்ற நம்முடைய சகோதரர்கள் 3 பேரில் 2 பேரை கடலில் தள்ளிவிட்டு 3வது சகோதரி கயிற்றை கட்டி தண்ணீரை தள்ளிவிட்டிருக்கிறார்கள். இலங்கை கடற்படை சேர்ந்தவர்கள் இறுதியாக அவர் இறந்துவிட்டார். தொடர்ந்து இதுவரை 500க்கு மேற்பட்டவர்கள் இலங்கை கடற்படையால் படுகொலை செய்யப்பட்டு இருக்கின்றார்கள். ஆக நாங்கள் மனித மக்களுக்கு என்ன சொல்கிறோம் என்றால், நமக்கு சொந்தமான அந்த கச்சத்தீவை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதே நேரத்தில் இன்று உள்ள சூழலில் தமிழகம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வெள்ளப்பூடு கட்ட வேண்டும் 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகின்றது. எந்த ஒரு காலத்தில் 300 ரூபாய்க்கு வெள்ளப்பூடு வாங்கல. 150 ரூபாய்க்கு 100 வேளை 150 ரூபாய் முருங்கைக்காய் ஒரு கிலோ, தக்காளி 50 ரூபாய், வெங்காயம் 50 ரூபாய். இந்த மாதிரி விலைவாசிகள் ஏறிக்கொண்டே போகின்றது. ஒரு சாதாரண ஒரு ஏழை எளிய மக்கள் வாழ்க்கை நடத்த முடியாத ஒரு காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை மாற வேண்டும். இஸ்லாமியர்கள் உட்பட அனைத்து சமூக மக்களுடைய மனித உரிமைகள் மீறப்படுகின்றது. கலைஞர் முதல்வராக இருந்தபோது 1997 நவம்பர் மாதம் கோவையிலே 20 இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்படுகின்றார்கள். ஆயிரக்கணக்கான சொத்துக்கள், கோடி சொத்துக்கள் அளிக்கப்படுகின்றது. அதே போன்று கலைஞர் முதல்வராக இருந்தபோது நெல்லையிலே தோட்ட தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு மாந்தோட தோட்ட தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு தேவை நடத்திய போது துப்பாக்கி சூழல் நடத்தி 27 பேர்கள் படுகொலை செய்யப்படுகின்றார்கள். அவர்கள் அத்தனை பேரும் தேவேந்திர சமூகத்தைச் சேர்ந்த. இப்படி ஒவ்வொரு எல்லா சமூகத்திற்கும் அது தேவேந்திர சமூகமாக இருந்தாலும் சரி, நாடார் சமூகமாக இருந்தாலும் சரி, தேவர் சமூகமாக இருந்தாலும் சரி, அனைத்து சமூகமும் இந்த ஆட்சியிலே அடக்குமுறைகளுக்கு ஆளாகி கொண்டு வருகின்றோம். பொதுமக்கள் சுதந்திரமாக இருக்க முடியவில்லை. எனவேதான் நாங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கின்றோம். ஜமாத்தார்களே, சகோதரர்களை ஒற்றுமையாக இருங்கள். தேர்தல் என்பது அது ஒரு கண்களுக்கு சமச்சம் போட்டு அந்த முடிவை தடுத்தார்கள் என்ற கருத்தோடு சவுக் என்ற இணையதளத்திலே வெளியிட்டு உலகம் முழுவதும் அந்த செய்தி ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சட்டமன்ற தொகுதிகளும் அனைத்து மனிதநேய மக்கள் கட்சி அங்கம் வைக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று எல்லா ஏடிகளும் எழுத ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஒரு முறை எங்களுக்கு ஒரு சூழ்நிலை கேளுங்க. ஏன்னா எல்லாமே தியாகம் பண்ணிட்டு வந்தவர்கள் தான் இந்த அமைப்பில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு அமைச்சருக்கு இணையான பொறுப்பு வாரிய தலைவர் பதவி. ஒரு அமைச்சருக்கு இணையான பொறுப்பு வாரிய தலைவர் பதவி. இந்த சமூகத்தினுடைய அடக்குமுறைகளை அநியாயங்களை அரசு தீர்க்க தவறிய காரணத்தால் 50 இஸ்லாமியர்கள் 15 ஆண்டு காலமாக ஆயுள் தண்டனை பெற்று தமிழக சிறையில் இருந்து வருகின்றார்கள்.
தகுதி இருந்தும் பொது மன்னிப்பிலே இடம் அளிக்கின்றார்கள். இது போன்ற கோரிக்கை எல்லாம் வைத்தும் கேட்கவில்லை. எனவேதான் அரசுக்கு காலம் புகட்டும் என்று தலைமை முடிவு செய்து அமைச்சருக்கு இணையான வாரிய தலைவர் பதவியை அறிவை சொல்வதற்குரிய பொதுச்செயலாளர் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கின்றார்கள். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், சமூகத்திற்கு ஒரு பாதிப்பு வருது என்றால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி சேர்ந்த கிளை உறுப்பினர் முதல் தலைமை நிர்வாகிகள் வரை அதை தியாகம் செய்வதற்கு தயாராக இருப்போம் என்பதற்கு முன் உதாரணம் தான் வாரிய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றது என்பதை ஒரு கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். எனவே ஒற்றுமையாக இருங்கள். இங்கே இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மூலமாக எங்களுடைய மாவட்டத்துடைய தலைவர்